முசுமுசுக்கு ஒரு செடி வகுப்பை சார்ந்தது. எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, என் உடம்புல கபம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க முசுமுசுக்கை இலை ஒரு 3 எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 மிளகு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சு நீங்க தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சளி கபம் தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரும். எனக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கு, மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த முசுமுசுக்கை இலைய நீங்க உணவுல தினமும் எடுத்துட்டு வரும்போது இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். எனக்கு ஒரே நாசியேட்டிங்கா இருக்கு, இல்ல வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்றவங்க இந்த முசுமுசுக்கை இலை சாறை எடுத்துக்கலாம். அது கூடவே உலர்ந்த திராட்சை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாசியேட்டிங் சிம்டம்ஸும் வாந்தி வர மாதிரி இருக்க சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பலாம். முசுமுசுக்கை இலை சாறை எடுத்துக்கலாம். அது கூட சீரகம் சேர்த்து ஊற வச்சு அதை நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணி தேன்ல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அதிகுருதி அழுத்தத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த முசுமுசுக்கை இலை சாறு கூட அதிமதுரம் சேர்த்து ஊற வச்சுட்டு அதை உலர்த்தி நல்லா பொடி பண்ணி ஒரு 2 பிஞ்ச் அளவு தேன்ல கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா புகைச்சல் இருமல் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரை காஃப்க்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். நீங்க இந்த முசுமுசுக்கை இலைய வாங்கி வாரத்துல ஒரு 2 நாள் கீரையா சமைச்சு நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும்.